இன்றைய இறைவார்த்தை திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இரங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர். தீயவரோ தீயதினின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். யாவற்றிற்கும் தொடக்கமும் அடித்தளமும் மிக முக்கியமானதொன்று. இருவகை அடித்தளம் பற்றிய உவமை இயேசுவின் ஒட்டுமொத்த சமவெளி பொலிவும் வாழ்வாக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றது. நல்ல வழிகாட்டிகளாகவும் பிறரை வளப்படுத்துபவர்களாகவும் நற்கனிகள் கொடுப்பவர்களாகவும் இயேசுவின் வார்த்தைகள் மீது அடித்தளமிட்ட உறுதியான வாழ்வை கொண்டவர்களாகவும் வாழ அழைப்பு விடுக்கின்றார். அடித்தளமில்லாத வீட்டின் அழிவு நமக்கான எச்சரிக்கையே. அறிந்தும் அறியாதது போல் இருப்பதும், புரிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், நன்மை என அறிந்தும் பின்பற்றாமல் இருப்பதும் ஏமாற்றுத்தனத்தின் உச்சம். அத்தகைய ஏமாற்றுத்தனம் தன்னையும் தன்னை சூழ்ந்திருப்போரையும் அழிவுக்கே இட்டுச் செல்லும். இயேசுவின் வார்த்தை வளமானது, ஆற்றல் வாய்ந்தது, உன்னதமானது, நேர்மையானது, மேன்மையானது, போற்றுதற்குரியது. அதையே வாழ்வாக்குவோம், வாழ்வை அதன் மீது கட்டமைப்போம். இறை வார்த்தையே நம் வாழ்வின் அடித்தளமாகட்டும்.